Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸ் மிர்ச்சி பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மழை காலத்தில் ஈவினிங் டைமில் இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு கையில் மிளகாய் பஜ்ஜி, இன்னொரு கையில் டீ வச்சுட்டு இந்த மழையை ரசிச்சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்லங்க? செமையாக இருக்கும்ல? ரொம்பவும் டேஸ்டியான க்ரன்ச்சியான மிளகாய் பஜ்ஜியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய் பஜ்ஜிக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடுறேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு தான் ரேஷியோ. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கிறேன். ஒரே டைமில் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, அது ஒரு வேளை தண்ணி அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா? தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாவை க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் பஜ்ஜி மிளகாவை வாஷ் பண்ணி ஈரமில்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி மிளகாவில் நைஃப் வச்சு ஒரு ஸ்லிட் போட்டுக்கிறேன். அது திறந்தோன்னா உள்ளே ஃபுல்லாக விதையாக இருக்கும். இந்த விதை இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அது காரமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். இப்போ உள்ளே இருக்கிற இந்த விதைகளை நம்ம எடுத்துடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சதை மாதிரி இருக்கும். இது எடுத்துட்டாலே போதும். இதை எடுத்துகிட்டு நம்ம கையால் இப்படி தட்டினாலே போதும், விதைலாம் ஈஸியாக விழுந்துடும். பஜ்ஜி மிளகாவில் இந்த மாதிரி ஒரு விதை கூட இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. மிளகா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீளமான ஒரு டம்ளராக நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த பஜ்ஜி மாவை இதில் சேர்த்துடுறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு வர மாதிரி ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. நாம் ரெடி பண்ண இந்த பேட்டரில் பஜ்ஜி மிளகாவை இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணணும். ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை சேர்த்துடலாம். எண்ணெயில் இந்த பஜ்ஜி மிளகாவை திருப்பி போட்டு நல்லா கலர் மாறினதும் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஸ்ட்ரீட் ஸ்டைல் மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட், அதே டிப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி வீட்டிலே செய்யலாம். நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை பார்க்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.